ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது சோள மாவில் செஞ்ச சப்பாத்திங்க. அதுவும் ரொம்ப வித்தியாசமான சுவையோடு இருக்கும். இதோடைய மனம் வந்து நம்மளை கூப்பிடும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சேர்ந்துருக்கிற பொருட்கள் அது மாதிரிங்க. இதில் நல்லா வாசனையாக டெம்டிங்காக இருக்கிறதுக்கு கார்லிக் சேர்த்துருக்கேன், அதோட கருப்பு எள்ளு, இன்னும் சில பொருட்கள் இருக்குங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு துவையல் செஞ்சு வச்சுருக்கேன், சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வெள்ளை முள்ளங்கியில் செஞ்ச துவையலுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த காம்பினேஷன். இந்த வீடியோ வந்து பிஃபோராக போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதை போஸ்ட் பண்ணுறேன். ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த தேங்காய் வச்சு சோள மாவு சப்பாத்தி செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஃபன். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1/4 மூடி தேங்காய் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதில். இப்போ 2 கப்பு மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு நம்ம எண்ணெய் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து அரை மூடி தேங்காய், 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு போட்டுக்கலாம். நான் வந்து 4 காய் மிளகாய் பெருசாக இருக்கிறதால நான் 4 காய் இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா மெதியும் போது உங்களுக்கு நல்லா மெதியும், ரொம்ப டேஸ்டியாக. காலையில் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணுன்னா கூட, லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கணுன்னா கூட இதை செஞ்சிடலாம். ஏன்னா ஈஸியாகவும் இருக்கும், குவிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்கள் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பூண்டு, இது வந்து ஒரு 4 பல்லு அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு 4 பூண்டு அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஏன் அப்படின்னா 1 கப்பு மாவுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு மாவில் உப்பு போடணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் உப்பு போட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன், இது சின்ன ஸ்பூனுங்கிறதால 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தான் பிரச்சனை. இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் ரன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தேங்காய் முத்தலாக இருக்கிறதால நைஸாக அரைப்பட மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், விழுது அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இந்த விழுது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இது இந்த மாவுக்கு வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ இதில் வந்து தண்ணி எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா 1க்கு 1 டம்ளர் வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கோசம் 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம சோள மாவு மட்டும்தான் போடணும்னு இல்லைங்க, வெள்ளை சோள மாவு போட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பாப்கார்ன் செய்கிறோம் இல்லையா, அந்த பாப்கார்ன் சோளம், இந்த சோளக்கருது நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சோளத்தில் வந்து செஞ்ச மாவு. ஏன்னா இதுக்கு முந்தி நான் ஒரு வீடியோ போட்டப்போ அவங்களுக்கு சந்தேகம் வந்து கார்ன்ஃப்ளாரா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இது கார்ன்ஃப்ளார் இல்லை, பியூர் ஜாவர் சோள மாவு, கார்ன்ஃப்ளார் மாவு. அதுதான் நம்ம எப்படி அதை கிளீனாக சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோளக்கருதில் செஞ்ச மாவு. இப்போ இது கொதி வரட்டும். நம்ம இதில் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறதால மேலே நம்ம உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இது தண்ணி கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது. இப்போது நம்ம இந்த மாவை போட்டுட்டே கிளறிடலாம். இது கட்டி தட்டாமல் நம்ம கலந்துக்கணும். அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நான் அனல் கம்மி பண்ணிட்டு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாகவே ஒரு நூல் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறதால உங்களுக்கு கட்டி தட்டாது. வாசனையாக இருக்கும். கார்லிக் ஸ்மெல்லு, கோகனட் ஸ்மெல்லு எல்லாம் சேரும்போது சூப்பரான ஒரு மணமாக இருக்கும்.
நம்ம வெளியில் போய் கார்லிக் பிரெட் அதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதை விட இது சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த டைமில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். ரொம்ப வேண்டியதில்லை, ஜஸ்ட் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கட்டியே இல்லை, எல்லாம் நல்லா அழகாக கலந்து வந்துடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா இதில் வேணும்னா கொஞ்சம் மாவு தெளித்து நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். இழுத்துக்கும், அப்படியே உங்களுக்கு மாவு இழுத்துக்கும். இப்போ இது நம்ம சூடு ஆறட்டும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் இதில் ஆற வச்சு ஒரு 5 நிமிஷம் தான், டக்குன்னு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு கை சூடு பொறுக்கலை அப்படின்னா இது மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இதை இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈரமாக நமக்கு வந்து சப்பாத்தி இட வராது அப்படின்னா நம்ம கொஞ்சம் மாவு கொஞ்சம் தெளித்து அதை பிசைஞ்சிக்கலாம் வேணும்னா. இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள், ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் வந்து கருப்பு எள்ளு, இது வந்து உடம்புக்கும் நல்லது. அட் த மெயின் டைம் பார்க்குறதுக்கு ஒரு டெம்டிங்னஸாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அடுப்பில் தோசைக்கல் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இந்த மாவில் நம்ம சப்பாத்தி எவ்வளோ இட முடியுமோ பெருசாக அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே வந்து ட்ரைனஸ் வரும். வேணும்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் மேலே தெளிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மூடி வச்சும் கூட கொஞ்சம் சாஃப்ட்னஸ் மேலே வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் வந்திருக்கு. அப்படியே ரொம்ப மாவு போட்டு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிதானமாக, இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக நிதானமாக தான் இடணும். இது மாவு கொஞ்சம் அதாவது ரொம்ப கெட்டி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் அப்படி தான் நம்ம பார்த்து இதை செஞ்சுக்கணும். சோள மாவு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதுக்கு தான் சொன்னேங்க, ரொம்ப அதிகமாக மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா இடுறது கஷ்டமாக இருக்கும். நமக்கு வந்து ஷேப் வந்து இப்படி தான் வரும். மாவு வந்து இது போல் தான் விரிசல் விடும் நமக்கு. இப்போ நாம் வந்து உங்களுக்கு ரவுண்டாக தான் ஷேப் வேணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கட்டர் ஏதாவது நம்ம வச்சுக்கிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் சூடாயிடுச்சான்னு சொல்லிட்டு தோசைக்கல் செக் பண்ணிக்கலாம். இப்போது தோசைக்கல் சூடாக இருக்குது. அனல் கம்மி பண்ணிக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ சப்பாத்தி இதில் போட்டுடலாம். உடனே திருப்பி விடக்கூடாது, ஒரு நிமிஷம் நல்லா சூடாகட்டும். லேசாக நம்ம எண்ணெய் பாருங்கள், இது சூடாகட்டும் கொஞ்சம். அதுக்குள்ளே இது வந்து டோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இப்போ நம்ம இதை திருப்பி விடலாம். கொஞ்சம் போட்டதுமே நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா உடஞ்சி தூள் தூளாக போயிடும். இது இன்னொரு நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இதை திருப்பி விடலாம். திருப்பி விட்டுட்டு எண்ணெய், இதுக்கு முந்தி நான் செஞ்சு காமிக்கும் போது மாவை வந்து நம்ம தண்ணியில் புரட்டி எடுத்த அப்புறம் ஈரத்துணி போட்டு கூட நம்ம ஈரம் தெளித்து ஈரத்துணி தொட்டு நம்ம அப்படியே கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வேண்டாங்கிறவங்க அது மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் என்னோட ஃபேன் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த சோள மாவில் எது செஞ்சாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. இன்னும் செஞ்சு போடுங்க சோள மாவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிக்வெஸ்ட். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு இந்த டிஷ்ஷும் வந்துருச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க, இதை நம்ம
தோசை கல்லுலேருந்து அடுத்தது போடலாம். அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எண்ணெய் இல்லாமல் தண்ணி தெளித்து கூட நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈர துணி வச்சு அப்படியே நம்ம தொட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா டோஸ்ட் ஆகும். டயட்டில் இருக்கிறவங்க நல்லா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இந்த கார்லிக்கோடைய ஸ்மெல்லு. கார்லிக் வந்து நம்ம கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதே போல் ஜீரகம் ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம நிறைய நல்ல ஹெர்பல்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு வந்து மிளகா சேர்த்துருந்தாலும் அந்த மிளகா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நமக்கு மிளகா வந்து ஒரு லிமிட்டாக நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு நமக்கு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக நல்ல கும்முன்னு ஒரு வாசனை. இதில் வந்து கருப்பெல்லு அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. டெய்லி கருப்பெல்லு டெய்லி சாப்பிட சொல்கிறாங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் நம்ம என்ன வேணாலும் தொட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஊறுகாய் கேர்டு இருந்தால் போதும். இல்லை நம்மளால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு ரைத்தா வெரைட்டிஸ், குக்கும்பர் ரைத்தா, ஆனியன் ரைத்தா, டொமேட்டோ ரைத்தா, அது மாதிரி ஏதாவது ஒரு ரைத்தா செஞ்சுக்கலாம். முடிஞ்சால் கிரேவி செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்டிங்க. சட்டுன்னு நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு துவையல் செஞ்சுருக்கேன். முள்ளங்கி துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த துவையல் வந்து எதுக்கு வேணாலும் காம்பினேஷன் பண்ணிக்கலாம். தோசை வெரைட்டிஸ், சாதம், சப்பாத்தி எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகும். அந்த துவையல் தான் இன்னைக்கு இதுக்கு சைட் டிஷ். இப்போ இது இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள் இதில் வந்து சின்ன பபிள்ஸ் தெரியுதுங்களா? இந்த பபிள்ஸ் வரும்போது நல்லா வெந்து போகும் இல்லை நல்லா. அதுவும் இல்லாமல் நம்ம மாவும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதால நல்லா சூப்பரான டேஸ்டியாக இருக்குங்க. சாஃப்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம். அருமையான ஒரு டிஃபனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு. சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட இருக்குது, சாப்பிட்லாம். Thank you. This is from Sujata Manoharan.